முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லுவேன். இந்த திமுறா கூட தெரியலாம், பட் திமுறை கிடையாது. இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அது எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட தயாரிப்பாளர் ஆர்யா தான். ஏன்னா கதை சொன்ன அன்னைக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி எழுதினாக்க இந்த பெரிய படமாக வரும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ ஜிப்ரான் சொன்ன மாதிரி ஆடியோ ஒரு ஆப் கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜாமி வந்து பாட்டு கேட்டான். ஸோ அது நிமிஷம் வரைக்கும் டியூன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே கிடையாது, ஒரு கேள்வி கிடையாது. ஒரு 45 days பிளான் பண்ணிட்டு போனோம், ஒரு ஃபியூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அது கேட்பான் பிகாஸ் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 20 days ஒன்ஸ் கால் பண்ணிட்டு எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, ஹாப்பியாக போயிட்டுருக்கா, ஓகே டாக்டர், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த வார்த்தை பேச மாட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஹோல் டீமுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது. எனக்கு இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு அவன் எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, நான் சொன்னாக்காக அதில் அவங்க எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்துட்டு முக்கியமான காரணம். ப்ளஸ் அவங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தை நம்ம நல்லபடியாக பண்ணுறதுக்கு பெரிய உதவி புரிஞ்ச படித்த சமூகம் சார்ந்த இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் மணிகண்டன் உங்களோட கொடி ஜீவா சார் கூட இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த படம் முடிக்கும்போது மணி இந்த படம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்துட்டு அவரோட வேலைகளில் உடஞ்சிட்டு வச்சுட்டு லாஸ்ட் 1 year என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவருக்கும் நான் நிறைய சொல்லி பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஜிப்ரான் என்னோட ஃபிலிம்ஸ் இவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துலையும் டைலாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த படத்துலேயும் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஜாமிட்ட ஜிப்ரான் கூட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இஸ் இட் இமீடியட்லி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக 5 songs கொடுத்துருக்கா, 6 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி இன்னும் 10-15 days முடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஜிப்ரான். அண்ட் எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஹோல் க்ரூவுக்கும் இந்த இடத்துல நிறைய சொல்லி தரப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.